அம்மா சரஸ்வதி அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. சரி, வேளாங்கண்ணிலேருந்து அம்மாக்கிட்ட அருள் வாக்கைக்கு வந்தீங்களா தங்கம்? ஆமாம்மா அக்கா வந்திருக்கம்மா. சரிட்டு, உங்களுக்கு நீங்கள் வேளாங்கண்ணில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சரியா? ஆமாம்மா. ஆமாம்மா. சரி, உங்களுடைய குலதெய்வம் வந்து சொல்லவா? சொல்லுங்கம்மா. உங்கள் குலதெய்வம் வந்து பாவம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமாம்மா. சரிட்டு, ஒரு எடுத்தோன்னே உங்கள் கூட பிறந்த உங்கள் அக்கா வீட்டுக்காரு கேன்சரில் ஒருத்தர் இறந்துருக்காரு. அவர் தெய்வமாக வந்திருக்காரு. ஆமாம்மா. ஆமாவா? அவர் பேர் சொல்லட்டவா? சிவகுமார். சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்கம்மா. கரெக்டா அது? கரெக்டுமா. உங்கள் பெத்த தாய் உங்களை பெத்துச்சுல, அந்த அம்மா ஒருத்தவங்க தெய்வமாக வந்திருக்காங்க. கூப்பிடவா? பேரோட அழைக்கட்டுமா? அழைங்கம்மா. அந்த அம்மா பேர் சாரதாம்பாளுங்குது. சரிங்கம்மா. சரி, உங்கள் சொந்தத்திலேயே நீங்கள் உங்கள் அக்கா வந்து உங்கள் சொந்த அத்தை பையனே கல்யாணம் பண்ணியிருக்கு. ஆமாம்மா. சரி, அது மாதிரி உங்கள் சொந்த கொழுந்தனார் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இருந்திருக்காரு. அவர் பேரோட கூப்பிடவா? கூப்பிடுங்கம்மா. மாசி பெருணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரொருளால் நைப்பிறவியில் சொல்ல வந்தேன் ஒரு அருள் வாக்கு உண்மை என்ன என்னுடைய கண்ணில் காட்டு. மாசி பெருணசாமி பெரியகாண்டி அம்மன். அவர் பேர் முருகேசன். ஆமாம்மா. கரெக்டு. சரிட்டு, அதே மாதிரி உங்கள் அண்ணன் ஒய்ஃப் ஒருத்தங்க சிலிண்டர் வெடிச்சு இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க பேரோட அழைக்கட்டுமா? இறந்தவங்க வந்திருக்காங்க. ஐயே மாசி பெருணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரோட நான் சொல்ல போய் நிறைவாக்கி என் நாளில் கலந்திடம்மா, என் சிறுசின்ன இறங்கம்மா, அதிகமானவளி அந்தமான பேர் பெற்றவளி பெரிய நாயகி தொம்பெற்ற நாயகியே பிரமாண்ட நாயகி தாயி ஆதிபர சக்தி அம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க பேர் சொல்கிறாங்கம்மா. அவங்க பேர் மகாலட்சுமி. ஆமாம்மா. சரி, இப்போ எதுக்காக என்கிட்ட நீங்கள் அருள் வாக்கு கேட்க வந்திருக்கீங்கன்னு சொன்னால், உங்கள் மகள் ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லிட்டாமா பாப்பா பேர்? உங்கள் நீங்கள் குழந்தை பார்த்தீங்களா? அந்த பொண்ணு பேர் சொல்லிட்டா? சொல்லுங்க. அந்த பொண்ணு பேர் வந்து கனகா. ஆமாம்மா. கரெக்டு. இந்த கனகாவுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கோவக்காரியாக இருக்கா, கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கா. அது மாதிரி மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, அந்த பிள்ளை கல்யாணம் கொடுத்துருக்கீங்க. அந்த மாப்பிள்ளை பேர் சொல்லிட்டா? விக்னேஸ்வரன். ஆமாம்மா. கரெக்டு. இந்த விக்னேஸ்வரனும் இந்த கனகாவும் சேர்ந்து வாழணும். சண்டை போட்டே இருக்கு பாப்பா, கொஞ்சம் முன்கோவியாக இருக்குது, புரிஞ்சுக்க மாட்டேது, எடுத்தறிஞ்சு பேசுறது, கொஞ்சம் பயங்கர கோபமாக இருக்குது. அதாவது மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேது. டக்கு 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 டக்குன்னு படைச்சு பட்டன்னு பேசி தள்ளுது. வேகமாக பேசுது. வேகமாக பேசுனால அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போகுது. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து சண்டை வம்பு இல்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் என்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க. இது கரெக்டா தாயி? ஆமாம். கரெக்டுமா. கரெக்டா? சரி, அதே மாதிரி உங்கள் பாப்பாவுக்கு ஒரு தோஷம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கழிச்சிருக்கீங்க சரியா? உங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவர் பேர் சொல்கிறாருமா சந்தோஷ். ஆமாம்மா. இதுதான் உங்கள் பையன் படிப்பு. அவரு நீட் அண்ட் குட், நல்லா இருக்குது அவரோட லைஃப். அவர் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பார், ரொம்பவும் நல்லா படிப்பார், நல்ல வேலைக்கு போயிடுவார். அவங்க வீட்டுக்காரருக்கும் 81, அவருக்கு சர்க்கரை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அவருக்கு மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்றாரு. அவங்க எப்போதுமே வந்து அவங்க அக்கா பேச்சை அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பார். உங்கள் பேச்சை எப்போதுமே கேட்க மாட்டார். அவர் வந்து அவர் அக்கா தங்கச்சிங்க பாசம் சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுடைய நீங்கள் எதற்காக நீங்கள் என்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்கன்னா, இப்போ உங்கள் பொண்ணு மாசமாக இருக்கா தாயி? ஆமாம்மா. 2.5 வருஷம் ஆச்சு, இப்போ தான் மாசமாக இருக்கா? சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நீங்கள் வேளாங்கண்ணிலேருந்து வந்திருக்கீங்க சரஸ்வதி. உங்கள் பொண்ணையும் உங்கள் மாப்பிள்ளையையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. அதாவது சிறந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு ஏற்பட்டு அவங்க ஒற்றுமையாக, குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும் மந்திரங்கள் இருக்குது, தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் எப்படி கும்பிடணும், அந்த மந்திரத்தை எப்படி உச்சாதாரணப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் சரிங்களா? சொன்ன அருள்வாக்கு திருப்தியாக இருந்ததா தாயி? ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா. சரி, இன்னைக்கு தேதி என்னம்மா? 16ஆம் தேதியா? என்ன தேதி இன்னைக்கு? ஆமாம்மா, இன்னைக்கு 16. ஆமாம், 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026. வேளாங்கண்ணிலேருந்து சரஸ்வதிங்கிறாங்க அருள்வாக்கு கேட்டாங்க. திருப்தியாக சொன்னேனா தாயி? ரொம்ப திருப்தியாக சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. நான் நல்ல அன்பாக உங்கள்கிட்ட பேசினேனா இல்லை கடுப்பு கடுப்பாக அடிச்சேனா சொல்லுங்க?
இல்லம்மா, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. அம்மனே வந்து பேசின மாதிரி பேசுனீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா எனக்கு. ரொம்ப தங்கச்சியம்மா, நீங்கள் பயப்படவே படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இப்படி கூட்டு பிரார்த்தனை ஒன்று இருக்குது. குடும்பம் நலனுக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக நாங்கள் பண்ணுவோம். அதில் உங்கள் மருமகன் பேரையும் உங்கள் மகன் பேரையும் எழுதி வச்சு உங்களோட குடும்பத்திலேயே பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி எதுவுமே இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு 2 பேரும் பலாரும் செல்வமாக இருக்கணும். பற்றி பெருகி பால்பானை பொங்கி நாங்களும் நல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனையில் வச்சு 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாங்களும் சிறந்த ஒரு 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 பரிகாரம் சின்னதாக பண்ணி நாங்களும் ஒற்றுமையாக அவங்க 2 பேரும் வாழணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் தாயே. நன்றிம்மா. நன்றி நன்றிம்மா. நன்றி தாய். நன்றி.